திருமந்திரத்தில் 6வது தந்திரம் 7வது தலைப்பு அருளுடைமையில் ஞானம் வருதல். பாடல் எண் 1649. இந்த பாடல் முதலடியில் சிவனருளால் சில தேவரும் ஆவர். இது முதலடி. முதலடியில் சிவனருளால் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா போன பாடலுடைய தொடர்ச்சி தான். ஏன்னா போன பாடல் 4 பாடல் பார்த்துருக்கோம். இதில் அருளுடைமையில் ஞானம் வருதல் தலைப்பில் எனக்கு முக்தி தந்தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார் இந்த இடத்துல. ஸோ முக்தி கொடுப்பவர் இந்த இடத்துல இறைவன் தான், அந்த சிவன் தான். எப்போ முக்தி கொடுக்குறாரு அப்படின்னா அன்பே சிவமாக நிற்கும்போது இந்த இடத்துல முக்தி கொடுக்குறாரு. ஸோ அப்படி அங்கே சிவமாக நிற்கின்ற அந்த இறைவன் தான் அந்த இடத்துல அன்பின் உருவமாக நிற்கிறாரு. ஸோ சிவனருளால், சிவன்னா ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கோம். சிவனருளான சிவனா சிவப்பு, அன்பின் உருவமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த இடத்துல சிவன். ஸோ அந்த அன்பின் நிறம் சிவப்பு, அதனால் அவர் பேர் சிவன் நிறைய முறை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அந்த இறைவனுடைய அருளால், சிவனுடைய அருளால், அன்பின் உருவமாக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய அருளால் சிலர் தேவரும் ஆவார் அப்படிங்கிறார். இப்போ முக்தி தந்தானேன்னு போன பாடலை முடிச்சிருந்தாரு. பலருக்கு முக்தி தான் கொடுக்குறாரு இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? சிலர் தேவரும் ஆவர் அப்படிங்கிறார். ஸோ கொஞ்சம் பேர் தேவர்களாக மாறுறாங்களாம் இந்த இடத்துல. ஏன் அவங்க தேவர்களாக மாறுறாங்க அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு முக்தி இல்லை, விடுதலை கிடைக்கல, தேவர் நிலைக்கு போயிடுறாங்க இந்த இடத்துல. ஏன் தேவர் நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா, தேவர்கள் என்றால் யார் அப்படின்னா, நம்ம திருமந்திரத்தில் பல பாடல்களை விளக்கம் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் உலக காரியங்களுக்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு வருண பகவான், அக்னி பகவான், வாயு பகவான், இவங்களாம் தேவர்கள் தான் இந்த இடத்துல. ஸோ வாயு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது, அக்னி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது, வருண பகவான் மலை தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் உலக நன்மைக்காக நடந்து கொண்டே இருக்கின்றது. ஸோ அப்போ தேவர்களாக இருந்து உலக நன்மைக்காக செய்யக்கூடிய செயல்களை சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ மனித உருவாக பிறப்பெடுத்து ஞான நிலை பெற்று தேவர்களாகவும் சிலர் ஆகின்றார்கள். எப்பொழுது ஆகின்றார்கள்? சிவனுடைய அருளால். பலர் முக்தியை பெறுகிறார்கள், சிலர் இந்த இடத்துல தேவர்கள் ஆகின்றார்கள். சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர் அப்படிங்கிற. இப்போ பலர் முக்தியை பெற்றுட்டாங்க, சிலர் தேவர் ஆயிட்டாங்க, சில பேர் தெய்வத்தோடு ஒப்பர் அப்படிங்கிறார். ஒப்பர் அப்படின்னா சரிசமமாக விளங்குபவர்கள் அப்படின்னு பொருள். சிலர் என்ன பண்ணுறாங்களா, தெய்வத்திற்கு இணையாக சரிசமமாக நிற்கின்றார்கள் அப்படின்னு பொருள். யார் இந்த இடத்துல தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விளக்கம் முன்னாடியே ஒரு முறை பார்த்துருக்கோம். கோயில்களில் சிற்பங்கள் இருக்கின்றது, அதுதான் தெய்வம் இந்த இடத்துல. ஏன்னா பல முறை விளக்கம் பார்த்துருக்கோம். இறைவன் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். கடவுள் என்றால் தனக்குள்ளே கடந்து உள்ளே நிற்பவர். கடந்து உள்ளே போய் பார்த்தோம்னா அப்போ இறைவன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கடவுள். வெளியில் இருக்கக்கூடிய சிற்பத்தில் பார்த்தோம்னா அவர் தெய்வம் இந்த இடத்துல. கடவுளுக்கும் தெய்வத்திற்கும் இதுதான் இந்த இடத்துல வேறுபாடு. அங்கிங்கனாதபடி எங்கே வேணால் நம்ம இறைவனை எல்லா இடத்துலையும் வழிபட்டால் அவர் இறைவன் இந்த இடத்துல. இறைவன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் ரூபம் எதுவுமே நமக்கு தோணாது. இறைவனா அவருக்கு ரூபம் கொடுக்க மாட்டோம் இந்த இடத்துல இல்லையா. எல்லா இடமும் கலந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தில் இருக்கக்கூடிய இறைவன், சுக்குமா ரூபம் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா அவர் இறைவன். அப்போ தெய்வம் என்றால் யார் இந்த இடத்துல? வெளியே நாம் காணக்கூடியவர் இந்த இடத்துல. இந்த உலகத்தில் பல ஞானிகள் வாழையடி வாழையாக வந்துட்டு போயிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், சேஷாத்ரி சுவாமிகள், ரமணர், இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அவருடைய ஃபாலோவர்ஸ். அவங்களாம் பார்த்திங்கன்னா அவர்களை நாம் இந்த இடத்துல குருவாக பார்க்கலாம், இந்த இடத்துல இல்லை ஞான நிலையில் பார்ப்போம். ஆனால் அவர்களுடைய டிவோட்டீஸ்னு இருப்பாங்க இல்லையா, அவரால் பலனை அடைந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள், அவங்க எல்லாருமே அவரை தெய்வமாக தான் பார்ப்பாங்க இந்த இடத்துல இல்லையா. ஸோ பலருக்கு இறைவனை எப்படி பலருக்கு வழிகாட்டுகின்றாரோ அதுபோல் இவரும் பலருக்கு வழிகாட்டத்தான் செய்கின்றார். அதனால் அவர் இந்த இடத்துல தெய்வத்தோடு ஒப்பர். அப்போ இறைவன் தான் என்ன பண்ணுறாரு? சாதாரண மனித நிலை. ரமணர்லாம் இந்த இடத்துல சாதாரண மனிதராக தானே பிறந்தார் இந்த இடத்துல. ஆனால் கடைசி காலத்தில் அவர் இறைவனுக்கு இணையானவராக பார்க்கப்பட்டு இன்றும் வழிபடப்பட்டு கொண்டிருக்கின்றார். ரமணர் மட்டும் இல்லை, வள்ளலார் இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கட்டும், விசிறி சுவாமிகள் இருக்கட்டும், சேஷாத்திரி சுவாமிகள் இருக்கட்டும் இல்லையா. இப்போ இருக்க காலம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா கூட நம்ம 4 இருக்காங்க, 63 பேர் நாயன்மார்கள் இருக்காங்க இந்த இடத்துல, ஆழ்வார்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே மனிதர்களாக பிறந்து இன்னைக்கு தெய்வமாக கோயில்களில் வழிபடப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த இடத்துல. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல தெய்வத்தோடு ஒப்பார் அப்படின்னா, தெய்வம் எப்படி எல்லாருக்கும் அருளை வாரி கொடுத்து அவர்களை மேல்நிலைப்படுத்துகின்றதோ அந்த பணியை தான் அவங்க செய்கிறாங்க இந்த இடத்துல.
அப்படியே ஒரு ஞானிக்கிட்ட போனோடனே உனக்கு என்ன பணம் வேணுமா இந்தா வச்சுக்கோ, உனக்கு வேலை வேணுமா இந்தா வச்சுக்கோலாம் கொடுக்கறது இல்லை. ஸோ அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். ஞானம் வேணுமா அதற்கான வழிகாட்டி உபதேசங்கள் செய்தோ, இல்லை இந்த கோயிலுக்கு போங்க வழிபடுங்க உன்னுடைய கர்மா தீரும் அப்படி சொல்லி கொடுத்து செய்கிறாங்க இல்லையா. வேலை வேண்டுமா இந்த இடத்துல, ஸோ சரணடையும் பொழுது அவருடைய கர்மாவை ஏதாவது ஒரு வகையில் அவர்களை நன்மை செய்ய வைத்து தீர்த்து கொடுத்து அதன் வழியாக அவர்களுக்கு குடும்பத்திற்கு தேவையானதை செய்து கொடுத்து நல்வழியை காட்டி கொடுத்து தான் இருக்கின்றார்கள் இந்த இடத்துல. ஸோ அப்போ இவங்க தெய்வங்களாக, இறைவனை எப்படி நம்ம ஒரு கடவுள் சிற்பத்தில் போய் பார்த்து தெய்வமாக வழிபடப்படுறோமோ அதுபோல் இவர்களும் வழிபடப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்போ எப்படி பண்ணுறாங்க இந்த இடத்துல? சிவன் அருளால். ரமணர் பண்ணுறாருன்னா ரமணர் நேரடியாக தாங்கிட்ட ஆற்றல் இருக்குது நான் பண்ணுறேன்னு அவர் சொல்லலை எந்த இடத்துலையுமே. இறைவனுக்கு இணையானவராக இருந்து சிவனுடைய அருளால், இறைவனுடைய அருளால் தான் அவர் இந்த இடத்துல இதை செய்து கொண்டு இருக்கின்றார். இது 2வது அடியில் சொல்கிறார். 3வது அடியில் என்ன சொல்கிறாரு? சிவன் அருளால் வினை சேர்கிலர் தமை அப்படிங்கிற. இப்போ இந்த வினை சேர்கிலர் தமை அப்படின்னா யார் அந்த தமையை அப்படின்னா இந்த தேவர்கள், தெய்வ நிலை பெற்றவர்கள் 2 பேர் சொல்கிறார். இந்த 2 பேருமே இப்போ தேவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு பணியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஞான நிலை தெய்வத்திற்கு இணையான நிலையில் இருக்காங்க இல்லையா, இவங்களும் பார்த்தோன்னா மனித ரூபத்தில் இருந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம், பல நன்மைகளையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அப்போ நல்லது செஞ்சால் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு புண்ணியம் வரணும்ல, யாராக இருந்தாலும் சரி இல்லையா. கெட்டது செஞ்சால் பாவம் வரணும், நல்லது செஞ்சால் புண்ணியம் வரணும். இப்போ தேவர்கள் அவங்க முக்தி நிலைக்கு போனாங்க, ஆனால் முக்தி அடையலை, தேவநிலைக்கு இறைவனுடைய அருளால் இருந்துட்டாங்க. அப்போது வருண பகவான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு நன்மையை உலகுக்கு செய்து கொண்டே இருக்கின்றார் இந்த இடத்துல. அப்போ அவருக்கு புண்ணிய நெறியாக போய் சேரணும்ல, ஆனால் அவரை சென்று சேருவதில்லை. அதே போல் இப்போ ரமணரோ சேஷாத்திரி சாமிகளோ நிறைய மகான்கள் பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். பலருக்கு ஞானத்தை கொடுக்கின்றார்கள், பலருக்கு முக்தியெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. சிலருடைய வரலாறெல்லாம் படிக்கும்போது தெரியும் இந்த இடத்துல. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த இடத்துல புண்ணியம் சேருமா அப்படின்னா இந்த இடத்துல புண்ணியம் சேராது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, வினை சேர்கிலர் தமை அப்படிங்கிறார். அது எப்படி? அதுவும் ஏன்? இறைவனுடைய அருளால் தான். எந்த வினைன்னா என்ன இந்த இடத்துல? பாவ புண்ணியம் 2மே வினைகள் தான் இந்த இடத்துல. இந்த 2மே இந்த இடத்துல அவர்களை சேர்வது இல்லை. ஏன் சேர்வதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவன் அருளால். முன்னாடியே அந்த வார்த்தை பயன்படுத்திட்டார். அப்போ இந்த இடத்துல அவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இந்த இடத்துல இப்போது ரமணர் இருக்காருன்னு வச்சுக்குவோம், அவருடைய உடம்பு இந்த இடத்துல நிற்கும், அவரை சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லிப்பாங்க, அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த வாய் தான் பதில் சொல்லி தவிர்த்து சொல்கிறதெல்லாம் இறைவன், செய்கிறதெல்லாம் இறைவன் என்ற எண்ணம் அவர்களுக்கு 100% முழுமையாக இருக்கும். ரமணராகிய நான் சொல்கின்றேன், ரமணராகிய இந்த உடம்பு சொல்லுகின்றது என்ற அணு அளவு சிந்தனை கூட அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க மனித நிலைக்கு தாண்டி போயிருக்காங்க, ஞான நிலைக்கு போயிட்டாங்க இந்த இடத்துல. இப்போ தேவர்களாக இருப்பவர்கள் கூட சரி இந்த இடத்துல வருண பகவான் ஆகட்டும், வாயு பகவான் ஆகட்டும், இந்த இடத்துல தாங்கள் ஒரு கருவியாக இந்த இடத்தில் தான் நிற்கின்றோமே தவிர எங்களுக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குது இல்லையா, லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. சுவிட்சை என்றைக்காவது நான் தான் ஃபேனை எரிய ஓட வைக்கிறேன், நான் தான் லைட் எரிய வைக்கிறேன்னு சுவிட்சை என்றைக்காவது சொல்லுதா இந்த இடத்துல? இல்லை, அது ஒரு கருவியாக அந்த இடத்துல நிற்கிது இந்த இடத்துல இல்லையா. தானாக தன்னிச்சை செயலாக அந்த ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. மின்சாரம் எங்கேயோ இருந்து கம்பி வழியாக வருது, கம்பி என்றைக்குமே யோசிச்சதில்லை நான் தான் இதை மின்சாரத்தை கடத்துகின்றேன், நான் கடத்தலைன்னா உங்களாம் மின்சாரம் வரலைன்னு அது சொல்லாது இந்த இடத்துல. மனுஷன் தான் ஒரு மனுஷனும் யோசிப்பான், நாங்கள் தான் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறோம், நாங்கள் இல்லைன்னா கரண்ட் வராது அப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி ஒரு கருவியாக செயல்படுகின்றதோ அதுபோல் இந்த தேவர்களும் ஞானிகளும் ஒரு கருவியாக நின்று செயல்படுத்துவதால் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? இறைவனுடைய அருள், சிவனுடைய அருள். ஸோ அப்போ அந்த சிவன் அருளால் வினை சேர்கிலர் தமை, அந்த எண்ணம் சிந்தனை அவர்களுக்கு இருப்பதனால் அவர்களுக்கு எந்த விதமான வினைகளும் அவர்களை சேர்வதில்லை. இது 3வது அடியில் சொல்லிடுறார். 4வது அடியில் சொல்கிறாரு சிவன் அருள் கூறில் அப்படிங்கிறார். இப்போ இதில் சிவனருளால் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சிவனுடைய அருள்னு இருக்குது, அந்த அருள் தான் முக்தியை கொடுக்குது, அந்த அருள் தான் இவர்களை தேவராக்குது, அந்த அருள் தான் இவங்களை தெய்வமாக்குது, அந்த அருள் தான் அவங்களுக்கு வினை சேராமல் பண்ணுதே. அப்போ அந்த அருள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு தான் பதில் சொல்கிறாரு, சிவன் அருள் கூறில் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவன் அருள் என்பது என்னவென்றால், சொன்னால், கூறினால் அப்படின்னு பொருள். என்ன சொல்கிறாரு? சிவலோகம் ஆமே அப்படிங்கிறார்.
சிவலோகம் ஆமே அப்படின்னா சிவலோகம் தான் அப்படிங்கிறாரு. இப்போ சிவலோகம் என்றால் என்ன அப்படின்னா, லோகம் என்றால் ஒரு உலகம்னு வச்சுக்குவோம் புரிஞ்சுக்கிறதுக்காக. உலகம் தான் இந்த லோகம்னா ஒரு உருண்டைன்னு வச்சுக்குவோம் இல்லையா, உலகம்தான் அது. இப்போ இந்த உலகம் வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதர்கள் தங்களுடைய வினைகளுக்கு ஏற்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்கின்றது. இந்த இடத்துல இந்த உலகத்துக்குள்ளே என்ன இருக்குது, பாவமும் இருக்குது, புண்ணியமும் இருக்குது, மனுஷனும் இருக்கான், பஞ்சபூதங்கள் இருக்குது, எல்லாமே கலந்த மணிக்கு இருக்குது. ஆனால் இதே மாதிரி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் கிடையாது, மனுஷங்க கிடையாது இல்லையா, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த உலகம் ஃபுல்லாகவே அன்பினால் உருவாக்கப்பட்டது. அன்பு மட்டும்தான் இருக்குது அந்த உருண்டைகளில், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உலகம் அந்த இடத்துல. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல. அப்போ அந்த உலகத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், நம்ம போனோம்னா 100% முழுமையாக அன்பை தான் அனுபவிப்போம். ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே தொட்டிக்குள்ளே தண்ணி மட்டும்தான் இருக்கும். உள்ளே இறங்கிட்டா நம்ம தண்ணியை மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எதையும் அனுபவிக்க முடியாது அந்த இடத்துல இல்லையா. தண்ணிக்குள்ளே முங்கிட்டோன்னு அப்படின்னா, கீழே போய் முங்கிட்டோன்னா, அந்தமாரி அந்த உலகத்துக்குள்ளே ஃபுல்லாக போனால் அன்பை மட்டும்தான் முழுசாக அனுபவிப்போம். அதுதான் இந்த இடத்துல இறைவனுடைய அருளானது. அன்பு மட்டும்தான் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த அன்பின் வழியாகத்தான் என்ன செய்கிறார் இந்த இடத்துல, இந்த ஞானிகள் ரிஷிகள் இவங்க எல்லாருமே சிவலோகமாமேன்னா என்ன, அவர்கள் இந்த இடத்துல அந்த அன்பை தான் முழுசாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இறைவனுடைய அருள் வருது, அதை நுகர்றாங்க, அதை அகான்னு அதை பேரின்பத்தில் அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடம்பு கருவியாக இருந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதை அனுபவிச்சுட்டே இருக்கிறதுனால நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் சிந்தனை அவர்களுக்கு துளியும் வரவில்லை இந்த இடத்துல. ஸோ இதனால தான் அவங்கள அந்த எந்த விதமான வினைகளும் பாவங்களும் அவர்களை புண்ணியமும் பற்றலை, பாவமும் பற்றவில்லை. ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய அருளால் பலர் முக்தியையும் பெறுகின்றார்கள். அது அந்த முக்தின்றது போன பாடலுடைய முடிவில் இருக்கும் அந்த இடத்துல, அதனுடைய தொடர்ச்சி இந்த பாடல். அந்த இறைவனுடைய அருளால் சிலர் தேவர்கள் ஆகின்றார்கள், சிலர் தெய்வங்களாக இந்த உலகத்தில் நடமாடும் தெய்வங்களாக நிற்கின்றார்கள். இவர்கள் அந்த சிவபெருமானுடைய அருளால் வினைகள் எதுவும் அவர்களை சேராமல் அவர்களுக்கு இருக்கின்றது. அப்படி அந்த சிவனருள் என்ன என்று பார்த்தோம் என்றால் அது அன்பின் உருவமாகவே இங்கு நிற்கின்றது. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. அடுத்த பாடல் சொல்லுங்க ஐயா. அதாவது எல்லாம் கடந்த இறைவன் மேலே இருக்கிற, மேலே இருந்து ஆன்மாக்களுக்கு உதவி செய்யறதுக்காக சக்தியோட கீழிறங்கி வருகிறார். கீழிறங்கி வரும் பொழுதுதான் லிங்கம் உருவங்கள் ஏற்படுகிறது. அப்படியான நேரத்துல இந்த ஆன்மாக்கள் முக்தி அடைகிறதுக்கு ஏற்ற நிலையை ஆக்கி தந்துட்டார். முக்தி அடைந்தா பிறப்பு இல்லை. அதே நேரத்துல தேவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு காலத்துல பிறப்பு இருக்கும். இது தேவரா இருக்கிறதோ முக்தி அடைந்தவர்களுக்கு சிறப்பு உண்டு. ரெண்டு பேரும் பிறப்ப நாடாமல் தானே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல நீங்க என்ன கேக்குறீங்க, தேவர்கள் என்றால் இன்னொருக்கு அவங்க பிறப்பெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறீங்க. அடுத்து என்ன கேக்குறீங்க? முக்தி அடைந்தவர்கள் சித்தர்கள் அவர்களுக்கு பிறப்பு இல்லை, ஆனா தேவர்களுக்கு பிறப்பு இருக்கும். ஆமாம். அதே நேரத்துல உருவங்கள் அதாவது தேவர் தெய்வங்கள் அது தெய்வங்கள் இறைவனால் கீழே இறங்கி வந்த பிறகு தெய்வ உருவங்கள் ஏற்படுகிறது. ஓகே, நீங்க என்ன கேக்குறீங்கன்னா மேல இருந்து கீழே வந்தாதானே தெய்வம் உருவம் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புராண கதைகளில் பல இடங்களில் பார்த்துருக்கோம். இந்திரனுக்கோ தேவர்களாக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருவாங்க, உடனே அவர்களுக்கு சாபம் வரும், நீ உலகத்தில் போய் பெற அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன திருப்பி இந்த உலகத்தில் பிறந்து மனிதனாக பிறந்து திருப்பி அந்த தேவ நிலைக்கு உயர்றதை பார்க்குறோம். அப்போ தேவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இருக்கே. அப்போ இந்த இடத்துல வினை சேரலைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் வினை சேராத பட்சத்தில் ஏன் பிறப்பு வருதுன்னு ஒரு கேள்வியை நீங்கள் இந்த இடத்துல வைக்கிறீங்க இல்லையா? ஓகே, இதை புரிஞ்சுக்கணுன்னா, இந்த உலகத்தில் இந்த கலியுகத்தில் பார்த்தோம்னா மக்கள் பல நேரங்களில் துன்பப்பட்டு வழிகாட்டிகள் இல்லாத பட்சத்தில் இருக்கும் பொழுது இறைவனுடைய திருவிளையாடலே அதுதான். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் நம்முடைய பட்டினத்தார்
வரலாறு எடுத்துக்கலாம். பட்டினத்தார் தெரியும் எவ்வளோ பாடல்களை கொடுத்துருக்காரு, எவ்வளோ பேருக்கு நன்மை புரிஞ்சிருக்காரு, எவ்வளோ பேருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரு இல்லையா. அந்த தெய்வமாக இப்போ அந்த பாடலில் பார்த்தபடி தெய்வமாக நின்று பல பேருக்கு வழிகாட்டி இருக்கிறார், முக்தியை விடுதலையெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் தான் குபேரனாக இருந்தவர். குபேரனா யார்? அதே தேவர் தான் அந்த இடத்துல இல்லையா. குபேரனா தேவரோகத்திலே இது குபேரனா இருந்ததுனால தான் அவர் இங்கேயும் செல்வந்தனாக பிறந்தார். நாட்டில் இருக்க அரசரோட அவர்கிட்ட செல்வம் தாசி. அவருடைய கதையெல்லாம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல தன்னுடைய வீட்டு வாசலையே வந்து முத்துப்பந்தல்ல அலங்கரித்தவர், நவரத்தினங்கள்லாம் அலங்கரித்தவர், அவ்வளோ செல்வம் வச்சிருக்கக்கூடியவர். இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒரு வினாட்டில் விட்டு போயிட்டார் அந்த இடத்துல. இது ஏன் இறைவன் இந்த திருவிளையாட நடத்தால்னா அந்த உலகத்தில் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு வழிகாட்டி ஒருத்தர் தேவைப்படுறார். இப்போ தேவைப்படும் போது இறைவன் என்ன பண்ணுறாரு, குபேரனுக்கு ஒரு சின்ன ஆசை வர்ற மாதிரி தூண்டி விடுறாரு இல்லையா. சின்ன ஆசை வர்ற மாதிரி அதுக்கு தான் நாரதர் ஒருத்தர் இருப்பார். ஊராக போய் எல்லாருக்கும் ஆசையை தூண்டி வர்றதுக்கு தான் நாரதர் இருக்கார். ஏன் தூண்டி வர்றாருன்னா உலக நன்மைக்காக தான். அவர் தூண்டி விட்டோடனே குபேரனுக்கு நான் செஞ்சேன்ற ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சுன்னா போதும், உடனே என்ன தூண்டி வர்றதும் அவர் தான், இறைவன் தான். உடனே என்ன பண்ணுறாரு, போ உலகத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறதும் அந்த இறைவன் தான். இங்கே வந்தவனே என்ன பண்ணுறாரு, அவருக்கு செல்வத்தை கொடுத்ததும் இறைவன் தான். அவருக்கு அந்த நடுவில் அவருடைய பையனாக வந்து ஞானத்தை கொடுத்ததும் இறைவன் தான். அந்த ஞானத்தினால பல பேருக்கு நன்மை கொடுக்கப்பட்டு இன்றும் பட்டினத்தாருக்கு கோயில் இருக்குது. சென்னையில் நம்ம திருவொற்றியூர்காருக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. இன்றும் பலருக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் கலியுக தெய்வமாக நின்று. அப்போ தேவர்கள் ஏன் இங்கே பிறப்பெடுக்கிறாங்கன்னா வினை காரணமாக அவர் பிறப்பெடுக்கலை, மக்களின் நன்மைக்காக இறைவன் அவரை பிறப்பெடுக்க வைக்கின்றார். ஸோ இப்படித்தான் வர்றாரு. ஒன்று. இரண்டாவது, மேலிருந்து இறைவன் கீழே இறங்கி வராரா அப்படிங்க. இறைவன் இறங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இறைவன் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு அறையில் உட்காந்துருக்கீங்க, இந்த அறையில் வெளிச்சம்னு இருக்குது, லைட் போட்டிருக்கீங்க, வெளிச்சம் இருக்குது. இந்த அறையில் வெளிச்சம் இல்லைன்னு ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா? இல்லையா. எல்லா இடத்துலையும் தானே வெளிச்சம் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல தான் வெளிச்சம் இருக்குது, இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார், இல்லை என்று சொல்லவே முடியாது இந்த இடத்துல. இல்லை, எல்லா இடத்துல இருக்கிறார் ஐயா. அது சொன்னால் எங்களுக்கு ஆகமும் இதைத்தான் சொல்லி தருது. இந்த அவர் எல்லாம் கடந்து இறைவன் மேலே இருக்கிறார். இந்த ஆன்மாக்களை வழிப்படுத்துறதுக்காகத்தான் சக்தியோட சேர்ந்து கீழிறங்கி வர்றார், ஆன்மாக்களை தேடி வர்றார். அப்ப அந்த நேரத்தில் அதுக்கு பிறகு லிங்கம் அது இரண்ட உருவங்களை எல்லாம் உண்டாக்கப்பட்டு வழிகாட்டப்படுகிறது. அப்ப அதாவது இப்ப என்னுடைய கருத்து என்னென்றால், கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்காமல். ஏனென்றால் எங்களுக்கு இந்த பிறப்பில்லா பலன் எந்த காலத்துல வருவதற்கு எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் செய்கிற கடமைகளை ஒழுங்கா செய்வோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அது சரிதான் ஐயா, அது சரிதான். நான் ஒரு மாற்று கருத்தான் சொல்றேன். இறைவன் தனியாக மேலிருந்து கீழே இறங்கி வருவதில்லை, எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கத்தான் செய்யறாரு இந்த இடத்துல. புரியுதுங்களா. தனியா இந்த இடத்துல இருந்து கைலாசம் இருந்து வந்திருக்காருப்பா இங்க இறைவனை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இல்லைன்னா தான் அவர் வராருன்னு பொருள். அவர் இல்லை என்று இருக்கிறாரு. இதுதான் குண்டலி ஏற்றி சில இருக்கிறாரு உள்ள, நம்ம தான் தெரியாம இருக்கோம். அதேதான், எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யறாரு. சரிங்களா. அதனால நீங்க அது அப்படி இல்ல இறங்கி வராருன்னு சொன்னீங்கன்னா தவறா போயிடும். அவரு இருக்கத்தான் செய்யறாரு, நம்ம தான் தெரிஞ்சுக்காம இருக்கோம். சரிங்களா. ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம் ஐயா.